சூட்டபிளா இல்லைன்னா அட்லீஸ்ட் தம் டவுன் ஆச்சும் பண்ணி அக்னாலேஜ் பண்ணணுன்ற ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என்னன்னா யார் பெத்த பிள்ளையோ தனியாக பேசிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு நினைப்பு வராது. லேப்டாப்லேயும் மொபைல்லையும் கனெக்ட் பண்ணி பேசுகிற ஒரு ஃபீல் இல்லாமல் உங்கள் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்மைலிஸ், தம்ஸ் அப், இந்த சிம்பிள், லவ் சிம்பிள் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணுன்ற ரெக்வஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம எல்லாரோட அக்கௌண்ட்டு நிறையும் அப்படின்னு நம்ம நம்புவோம். நம்பினா பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்க்யூ மகா சார், மகாலட்சுமி மேம் தேங்க்யூ, மகா ப்ரோ நன்றி, குமார் சார் நன்றி, கணேசன் சார் நன்றி. ஸோ இது பாருங்களேன், இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம சம்பாதிக்க போகிறோம் சார். ஓகேங்களா? அதுக்கான வழிகளை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நான் சொல்கிறது கலோக்கியில் இருந்தால் ஸ்மைலி சிம்பிள் கூட போடலாம், சிரிக்கிற மாதிரி. ஓகேங்களா? எல்லா எமோஷனையும் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் ஒரு 45 மினிட்ஸ் வந்து என்டர்டைனிங்காக இருக்கும், ஒரு 15 மினிட்ஸ் நல்ல ஃபீட்பேக் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஐ லவ் மணி அப்படின்ற தலைப்பு, பணக்காரர்களாக எளிய 7 வழிகள். அவ்வளோதான், ஒன்லி 7 ஸ்டெப்ஸ். இப்போ 7 மலையான் கிட்ட போய் வேணாலும் கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி வேண்டதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டெப்ஸில் கரெக்டாக ஏறிட்டோம்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்படின்றதுக்காக நான் பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு பயிற்சி பட்டறைன்னு சொல்லலாம் இது. சார் அது உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துலட்சுமி மேம் அழகாக சொல்லிட்டாங்க. 20,000 100+ ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு ரெக்கார்ட் தான், அப்டேட் பண்ணலை. இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண நம்மளோட அணிமொழி அகாடமியோட மேடம், அப்படிதான் சொல்லணும். தொடர்ந்து நிறைய ப்ரொஃபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணேன், என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முத்துலட்சுமி மேம்க்கு நன்றி சொல்லி செஷனுக்குள்ள போறேன். இது நம்ம என்சிபி உருவானும் போது பேரலா உருவான தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் வட்டம் அப்படின்ற தளத்துக்கு தொடர்ந்து நாங்கள் ஒரு 10-15 செஷன் எடுத்தோம். அதில் செகண்ட் செஷன் என்னோடது. ஃபர்ஸ்ட் செஷன் குரு வந்து லேனா சார் எடுத்தாங்க. இது வந்து வளமாகும் ரகசியங்கள் அப்படின்ற தலைப்பில் ஹியூமன் நேச்சர் ஃபவுண்டேஷனோடவும் ஏசிசின்ற ஒரு ஃபோரமோடவும் டிடிவிவியோட ஓல்டு மெம்பர் நான் டில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ பார்ட் 2 செஷன் தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் தட் பார்ட் 2 செஷன்? எஸ், ஐ லவ் மணி. எனக்கு பணம் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாத ஆளுங்களே இல்லை இந்த உலகத்தில். அப்போது அதுக்கான சீக்ரெட்ஸ் என்ன? அது வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட்டு. அது அந்த 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 பெட்டியை திறக்கிறதுக்கான சாவி எங்ககிட்ட இருக்கு. அது என்னது அந்த சாவி? அப்போ திறந்தா பெட்டிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற கேள்விக்கான பதில். ஸோ நான் 1 or 2 பீப்புள்ஸ் வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஸோ இந்த பெட்டியை திறந்தா உள்ள என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? லேனா என் இனிய நண்பர், சூப்பர் சார், நன்றி. மாரிமுத்து ஐயா நன்றி. அந்த சாவியை உங்க கையில கொடுத்துட்டேன், பெட்டியை திறக்குறீங்க, உள்ள என்ன சார் இருக்கும்? எதனா ஒரு அதாவது மெசேஜ் போடலாம், அன்மியூட் பண்ணிட்டு இன்டராக்ட் பண்ணலாம். நம்பிக்கை சார், நம்பிக்கை. சூப்பர் சார். அருணகிரி சார் அது? எஸ் சார். சார் நன்றி சார், நன்றி சார், சூப்பர் சார். ஏதாவது நான் எதிர்பார்க்காத ஒரு பதில், நம்பிக்கை இருக்கும். அது இருந்ததுன்னா மட்டும்தான். ஸோ யானைக்கு பலம் தும்பிக்கை, மனுஷனுக்கு பலம் நம்பிக்கை. அது திறந்த உடனே நம்மளுடைய வளமாறதுக்கான பாதை அதுக்குள்ள இருக்கும். அருமை சார், அருமை அருமை, சூப்பர். எனிமோர் ட்ரை. விடாமுயற்சி இருக்கும் சார். சூப்பர் சார், தேங்க்யூ சார் பாலன். கண்டினியூஸ். அருமை சார், அருமை. கண்டினியூவல். ஸோ கண்டினியூஸ் இல்லை, கண்டினியூவல். ஸோ கண்டினியூஸ் அப்படின்றது ஸ்லோப்பு, கண்டினியூவல்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ ஒரு எலிவேஷன், ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன். சூப்பர் சார், அருமையான பதில். நன்றி பாலன் சார். எஸ் சார். கான்செப்டா என்ன சார்? கான்ஃபிடன்ஸ். சூப்பர் சூப்பர், எல்லாமே கரெக்டான பதில் தான். ஆனா நான் எப்படி பாக்குறேன், வாட் இஸ் மை பர்செப்ஷன்? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். இந்த செஷனோட பார்வை என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா சார்? இது அந்த சாவி திறந்தா உள்ள இருக்கிறது வந்து நம்மளோட கடிகாரம், டைம் அப்படின்னு சொல்றேன். இது ரைட்டா இல்லையா, ஒத்துக்கலாமா? இல்ல இதுல எதனா மாற்று கருத்து இருக்கா? ஸோ டைம் ஈக்குவல் டு மணி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாமா? நன்றி சார், ரமேஷ் சார், அருணகிரி சார் நன்றி, சூப்பர் சார், தேங்க்யூ. மகாலட்சுமி மேம் சார், நான் எதிர்காலம் சொல்லலாம்னு வந்தேன் சார், நீங்க டைம் சொல்லிட்டீங்க. சூப்பர் மேம், நீங்க நினைச்சீங்க, நான் சொல்லிட்டேன், படம் போட்டு காமிச்சிட்டேன். அப்போ இந்த ஏரோ மார்க் எங்க போகுது பாருங்க,
2000 நோட்ல போகுது. ஓகேங்களா? அது கூட கொஞ்சம் காயின்ஸ் இருக்கு, 500 நோட்டும் இருக்கு. ஆனா அதுல இருந்து இன்னொரு ஏறு மார்க் எங்க வருதுன்னா மறுபடியும் மணிக்கு மணி, தமிழ் மணி, இங்கிலீஷ் மணி அப்படி வச்சுக்கோங்களேன். தமிழ்ல மணி 3 சுழினி, MONEY. அப்ப பேர் கூட கரெக்டா தான் வச்சிருக்காங்க. மணி 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 கரெக்டுங்களா? ஸோ இதை தான் நாம இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம எப்படி நம்மளோட நேர நிர்வாகம் இருக்க போகுதுன்றத பொறுத்து தான் நம்மளோட வளர்ச்சி அப்படின்னு நான் ஒரு பர்செப்ஷன்ல இந்த பிரசன்டேஷனை உருவாக்கி இருக்கிறேன். இது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணணும், வேலிடேட் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும்னு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்றேன். நன்றி மகா சார், தேங்க்யூ சார். ஸோ எங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்து விசிட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என் வீட்டுக்கு எதிர்க்க இந்த மாதிரி ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல வருஷம் ஒரு சீசனுக்கு இந்த மாதிரி 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் வருது அப்படின்னா சிலர் நம்புவாங்க, சிலர் நம்ப மாட்டாங்க. யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க கிளாப் பண்ணலாம், நம்பாதவங்க வந்து ஏதோ ஒரு டவுட் சிம்பிள் போடலாம். ஓகேங்களா? மகாலட்சுமி மேம் தேங்க்யூ ஸோ மச். உண்மையாவே இதுல இருந்து பணம் வருது, அது ஏதோ ஒரு ரூபத்துல வருது அப்படின்னு நம்ம நம்புவோம். ஓகேங்களா? நான் சோகமா இருக்கும் போதும் கடவுளை கும்பிடுற மாதிரி அந்த மரத்துக்கிட்ட போய் நான் ப்ரே பண்ணிப்பேன். சந்தோஷமா இருக்கும்போது நாங்க என்னோட கிராட்டிடியூட ஷேர் பண்ணிப்பேன். எப்படின்னு கேட்கிறாரு கணேஷ் சார். சார் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறீங்க, ஒரு வாக் பண்ணி வந்தீங்கன்னா நான் காட்டிடுவேன், ப்ரூவ் பண்ணிடுவேன். நன்றி. ஸோ அதை தொடர்ந்து என்னன்னா பாருங்களேன், அதுல பணம் வந்து இந்த கலர்ல காய்க்குது. ஓகேங்களா? ஸோ மாம்பழமும் எங்க வீட்டு மணியும் ஒரே கலர்ல இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஐ லவ் மணி அப்படின்றத நம்மளோட இன்றைய டாபிக். ஸோ நான் எப்படிலாம் அதை லவ் பண்றேன் அப்படின்றத இந்த படம் மூலமா நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு கோட் சொல்றேன் சார். அதாவது டோன்ட் ஸ்டே இன் பெட், அதாவது பெட்ல தூங்காதீங்க எது வரைக்கும், அன்லெஸ் யூ மேக் மணி இன் பெட் அப்படின்னு சொல்றேன். ஸோ நீங்க படுத்துக்கிட்டே இருக்கும்போது கூட எப்போ உங்களுக்கு வருமானம் வருமோ அது வரைக்கும் படுத்து தூங்காதீங்க. சார் தூங்கலைன்னா 10 நாள்ல தூங்கலைன்னா நம்ம ஹெல்த் இதுவாயிடுமே, எக்கச்சக்க ரிசர்ச் இருக்குது, லைஃபே முடிஞ்சு போயிருமே. ஆமா, ஆனா தூக்கம் வந்தா மட்டும் தூங்குங்க, டைம் ஆயிடுச்சுன்னு தூங்காதீங்க. உழைச்சிட்டே இருங்க. டோன்ட் ஸ்டே இன் பெட் அன்லஸ் யூ மேக் மணி இன் பெட். ஸோ இதை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பேசிவ் இன்கம் பத்தின நாலேஜை நாம முழுசா எடுத்துக்கும் போது உண்மையாவே மணியை நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுல எதனா மாற்று கருத்து இருக்கா சார்? ஸோ பேசிவ் இன்கம் அப்படின்றதுக்கான பேரலல் கோட்டா நான் இதை பாக்குறேன். தேங்க்யூ அருணகிரி சார். மகா ப்ரோ நன்றி. ஸோ நீங்க இப்ப யோசிக்கிறீங்க, ஸோ பேசிவ் இன்கமுக்கும் மணிக்கும் டைமுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா வச்சிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ட்ரெஷர் ஹண்ட்ன்றத வச்சிருக்கிறேன். இந்த கிளாக்குக்குள்ள, இந்த அலாரத்துக்குள்ள எக்கச்சக்க சீக்ரெட் இருக்கு சார். அது என்ன அப்படின்னா, நான் வந்து கன்னிமலா லைப்ரரியில இந்த புத்தகத்தை எடுத்து வந்து படித்தேன். அப்போ வந்து அவ்வளோவா எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கூட கிடையாது. நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸுக்கு டிக்ஷனரியில பக்கத்தில் வச்சு, இப்போ கூட மொபைலில் போட்டோன்னா லேப்டாப்ல தட்டணும்னா வேர்டு மீனிங் வந்துடுது. நான் இந்த புத்தகத்தை எடுத்து வந்து படிக்கும்போது டிக்ஷனரியை வச்சு ரெஃபர் பண்ணி படித்தேன். மாலாமால் கோல்மால்னு 2 கேரக்டர் தான் அந்த புத்தகம் ஃபுல்லா. 2 கேரக்டர், ஒன்று மாலாமால், இன்னொன்று கோல்மால். அதை வச்சுதான் ஸ்டோரி நிறைய எழுதியிருப்பார் சுரேஷ் பத்மநாதன். ரொம்ப லைக் பண்ணி படித்தேன். இப்போ மறுபடியும் அந்த புத்தகத்தை படிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ அதை படித்த பிறகு எனக்கு ஒரு பர்செப்ஷன் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பணக்காரர்களின் அந்த புத்தகம் எழுதுறாரு. ஸோ ஐ லவ் மணிக்கு அப்புறம் ராபர்ட் கியோசாகியோட ரிச் டாட் புவர் டாட் படித்தேன், கேஷ் ஃப்ளோ கோட்னு படித்தேன். ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். அந்த கன்க்ளூஷனோட ஒரு பார்ட்டு தான் நான் இந்த ப்ரெசன்டேஷன் நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த புத்தகங்கள்லாம் படித்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் இல்லையா, அதை எசன்ஸாக நான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். ஸோ வெல்னஸ் அண்ட் மணி மேனிஃபெஸ்டேஷன் கோச்சுன்னு நான் வந்து என்ன பெருமையாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜேசி விவேக் ராஜா அப்படின்னு இது எல்லாத்தையுமே இந்த ஜேசிஐ அப்படின்ற 3 எழுத்து தாரக மந்திரம் தான் இந்த மாதிரி ஒரு, அதாவது பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா கூட அவங்க கிட்ட பேச ஹெசிடேட் பண்ண ஒரு ஆள். ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம் கூட எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கண்டக்ட் பண்ற அளவுக்கு எபிலிட்டியை வளர்த்து கொடுத்துருக்குன்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் ஜேசியோட ஜோன் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் தான் அப்படின்னு நான் இது பண்றேன். ஸோ இப்போ ரீகேப். ஸோ ஃபாஸ்ட் ரீகேப் ஃபார் பார்ட் 1 செஷன். அது வந்து ஒரு 1 minute 2 minute நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணின்னு பார்க்குறேன். அதாவது பாபிலோனிய மிகப்பெரிய பணக்காரர்கள், அது அந்த புத்தகம் ஒன்று. ஸோ இது மாதிரி நிறைய புத்தகங்கள், பணக்கார தந்தை ஏழை தந்தை, இந்த புத்தகம் ஒன்று. என்னோட டாக்டர் எடுத்து இந்த புத்தகம்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூமா. ஸோ இதெல்லாம்
புரிஞ்சு புரியாம படிச்சதுலயே சிந்தனை செதனதுலயே அவ்வளோ ட்ரெஷர் ஹண்ட் இருக்கு. நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா நிச்சயமா நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரீகேப் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஹவு மெனி ஆஃப் யூ டோன்ட் வாண்ட் ஃபினான்ஷியல் வெல்த்? யாருன்னா அப்படி இருக்கிறாங்களா? உலகத்துல யாருமே இருக்க முடியாது. ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஃபீல் தட் ஆல்ரெடி அச்சீவ்டு ஃபினான்ஷியல் வெல்த்? யார் 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைப்பான், 100 ரூபாய் சம்பாதிக்கணும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைப்பான். அதுக்கான சீக்ரெட்ஸ் தான் நம்ம இங்க வச்சிருக்கோம். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் ஃபினான்ஷியல் வெல்த்? யாரெல்லாம் ஃபினான்ஷியல் வெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண, அது என்ன ஃபினான்ஷியல் வெல்த், அப்புறம் என்ன ஃபினான்ஸ் டோன்ட் வாண்ட், இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதிலை வந்து நாங்க உள்ள வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கான சீக்ரெட் என்னன்னா, இந்த செஷன்ல வந்து டைம் தான் வெல்த் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் செஷன்ல டைம் தான் வெல்த்னு சொல்றோம். அப்போ எத்தனை செஷன் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம்னா 2, 4, 6, 8 செஷன் தொடர்ந்து பிளான் பண்ணோம். அதுல பார்ட் 1 வந்து தன்னம்பிக்கை லேனா சார் வந்து ஃபினான்ஷியல் வெல்த்னா என்னன்றத ஓவரால் கவர் பண்ணாரு. பார்ட் 2 வந்து டைம் தான் வெல்த் அப்படின்ற செஷனை நான் எடுத்தேன். இதுதான் அதோட ஹிஸ்டரி. அதை தாண்டி இத்தனை விஷயங்கள் இருக்கு. பிசிக்கல் ஹெல்த், ஹியூமன் வெல்த், சோஷியல் வெல்த், இன்டெலெக்சுவல், எமோஷனல் அண்ட் என்வரான்மெண்டல் இருக்கு. அதுல டைமை பத்தி நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறோம். இது எல்லாமே 8 டைப்ஸ் ஆஃப் வெல்த் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 7 ஸ்டேஜஸ் ஆஃப் வெல்த். இப்போ இந்த 7 வழிகள் இது இல்லை. ஆனா என்னென்ன அப்படி சொல்றாருன்னா, ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் பண்றது ஒரு ஸ்டேஜ்னு சொல்றாங்க, ஸ்டேஜ். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியல் சர்வைவல், ஸ்ட்ரகிள்ல இருந்து சர்வைவல். அதாவது மாஸ்லோ ஹைரார்கி தியரின்னு சொல்லுவாங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுக்காகவே ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சர்வைவல், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா சர்வைவலுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதை வந்து ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க, கண்டினியூஸா ஆட்டோ பைலட்ல வந்துட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை, பேங்க் பேலன்ஸ்ல ஆல்வேஸ் ஒரு 1 lakh சர்ப்ளஸ் மணி இருக்கும்னா ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதையே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பண்ணிட்டாங்கன்னா கான்ஃபிடன்ஸ், 10 ஜென்ரேஷனுக்கு பண்ணிட்டா செக்யூரிட்டி, அப்படியே பார்த்தோன்னா இண்டிபெண்டன்ஸ். இப்போ டாட்டாலாம் இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம். ஃபைனலா பார்த்தோன்னா அபண்டன்ஸ், மணி மணி மணின்ற மாதிரி அஜித் சொல்ற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு போகணும். ஓகேங்களா? இது எல்லாமே வேர்ல்டு வைடு ஒரு ஸ்டடி எடுத்து பார்த்தோம்னா 89% உலக மக்கள் டைம் ஃபார் மணி அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சர்வைவல்ல தான் இருக்கிறாங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான் இருக்காங்க 89% பீப்புள். ஆனா 10% பீப்புள் தான் 5 and 6th ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. 5 ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஒரே ஒரு பர்சன்டேஜ் பீப்புள் தான் இண்டிபெண்டன்ஸ்லயும் அபண்டன்ஸ்லயும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அப்படின்றது அவங்கவுங்களுக்கே ரொம்ப பரிச்சயமா தெரியும். அதை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்ம நிறைய முயற்சி பண்றோம். ஸோ மறுபடியும் அதே டார்கெட்டுக்குள்ள நிற்கிறோம். ஸோ நம்மளோட விஷன் அண்ட் மிஷன் பார்த்தோன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போ கான்டெம்பரரி லைஃப் ரெக்யர்மெண்ட்ஸ், அது இந்த பண தேவையை எப்படி பண்ண போகுது, மாடர்ன் டே பிஸ்னஸ் நீட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற பார்வையில் இந்த செஷனை நம்ம அணுக போறோம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுருக்குங்களா? அக்னாலேஜ் பண்ணலாமா, தம்ஸ் அப் போடலாமா, இல்லை கிளாப் பண்ணலாமா? நன்றி சார், நன்றி, சூப்பர். ஸோ மறுபடியும் டைம் தான். இதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றேன்னா, எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும் சார். இன் திஸ் பிரசன்டேஷன் we will explore 7 globally proven techniques. வேர்ல்டு வைடு ப்ரூவ் ஆன டெக்னிக்ஸ் தான், அதாவது சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு வந்து ஹிஸ்ட்ரி சொல்லுது. சேட் ஜிபிடிலாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ப்ரெசன்டேஷனை நான் ரெடி பண்ணேன். இப்போ சேட் ஜிபிடியை வச்சு பண்ணோம்னா இன்னும் அட்ராக்டிவாக கொடுத்துருக்கோம். ஸோ இது எனக்கு என்னோட ப்ரெசன்டேஷன்லேயே ஒரு தன்னிறைவான ப்ரெசன்டேஷன் நான் நம்புறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்க. மாஸ்டர் யுவர் டைம் அண்ட் பூஸ்ட் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்ஷன் இல்லை சார், ப்ரொடக்ஷன் அப்படின்றது உற்பத்தி, ப்ரொடக்டிவிட்டின்றது உற்பத்தி திறன். உற்பத்திக்கும் உற்பத்தி திறனுக்கும் 1000 வித்தியாசம் இருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஓகேங்களா, இந்த ஃபினான்ஷியல் வெல்பீயிங், வெல்தி வேர்ல்டு அப்படின்றத கடலுக்குள்ள நம்ம ஈஸியாக நீச்சல் அடிக்கலாம். ஓகேங்களா? இதை நம்புறவங்களுக்கு புரியும். லெட்ஸ் டைவ் இன். போலாமா? நீச்சல் அடிக்கலாமா? சூப்பர் சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ அஜித் மாதிரி மணி மணி மணின்னு சொல்லலாம். அது பாருங்க, அத்தனை மணி வருது பாருங்க. அந்த மங்காத்தா படத்துல சொல்லுவாங்க பாருங்க, மணி மணி மணி. அது மாதிரி நம்ம சொல்ல சொல்ல அந்த வைப்ரேஷன் வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். நன்றி சார். அப்போ அந்த 7 ப்ரூவன் டெக்னிக்ஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டா நான் படிக்கிறேன். இதை பத்தி டீட்டெயிலாக ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு நாம யோசிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டைசேஷன். ப்ரியாரிட்டைசேஷன்னா என்ன சொல்ல வரீங்க சார்? ஏதாச்சும் ஒருத்தராச்சும் அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. ப்ரியாரிட்டைஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? First thing first. என்ன சார்? First thing first. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எது நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டோம்னா எது ப்ரையாரிட்டி
ஜாஸ்தியான ஹை வேல்யூ டிக்கெட் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கொடுக்கலாம். ப்ரையாரிட்டேஷன் இல்லைன்னா ஏதோ ஒரு வேலையை செய்வோம். சொல்லுங்க சார். கணி சார். Important things first. என்ன சார்? Important things first. சூப்பர் சார். என்னோட ஃபீட்பேக் கேட்டோம்னா இருக்கிற ட்ரெயினர் எல்லாமே செஷனே எடுத்து முடிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாத்துலயுமே வெல் வச்சுட்டு நான் கொஞ்சம் கோர்வையா கோத்து உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க போறேன். நைஸ் மகா ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இது பாருங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டோம்னா எது ஃபர்ஸ்ட், எது நெக்ஸ்ட், எது தேர்டு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? செகண்ட், கோல் செட்டிங். கோல் செட் பண்ணலைன்னா இப்போ காலையில் நான் இறங்குன வீட்டில இருந்து என்னோட வீட்டு படிக்கட்டோட கடைசி ஸ்டெப்ஸு அது மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மாறுற வரைக்கும் நான் என்னென்னலாம் வேலை பண்ணணும் அப்படின்றத கோல் இல்லாமல் பண்ணேன்னா ஒரு வேலையும் உருப்படியாக நடக்காது. ஆனால் வித் கோலோட பண்ணோம்னா, ஸோ இதை வந்து நான் இங்கே ரமேஷ் சாரை நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு போர்டு வந்து எல்லாருக்கான காமன் கமிட்மெண்ட்னு சொல்லுவார். ஒரு வெங்காயம் வாங்கணும்னா கூட, ஒரு தலைவலிக்கு தைலம் வாங்கணும்னா கூட எழுதிடுவாங்களாம். யார் வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டு அதில் டிக் பண்ணிடுவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவார். ஸோ ஒரு காமன் டாஸ்க்கை ஒரு கோலா செட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமா நடந்துடும். இதுதான். ஸோ இந்த நேரத்தில் சாரை வந்து சாரோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே அக்னாலேஜ் பண்றோம். அவரோட ஒரு நாள் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம தான் உலகத்திலேயே பணக்காரன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ஃபாலோ அவர் JCHGF ரமேஷ் சாரோட கோல் செட்டிங் டெக்னிக்ஸ். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ எல்லா விதமான அச்சீவ்மெண்ட்டும் ஈஸி சார். ஓகேங்களா? டைம் பிளாக்கிங்னா என்னன்னா அதுக்கான நேரத்தை அலாட் பண்றது. ஓகேங்களா? அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் நீங்க ஃப்ரீயாவே இருந்தீங்கன்னா கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா வெயிட் பண்ணுங்க சார், நான் என்னோட கேலண்டரை செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்லுவார் என்கிட்ட. அப்படி பண்ணும்போது பார்த்தோன்னா நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஏதோ 100 முறையில ஒரு முறை தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த தப்புகளை கூட அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ டைம் பாக்லிங் இது அப்படியே திரும்பி பார்த்தோன்னா என்னோட கேலண்டர்ல இந்த மந்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு வருஷத்துக்கு என்னென்னலாம் நம்ம டைம் பிளாக் பண்ண முடியுமோ பண்ணிட்டு, ஸோ ப்ராப்பரா ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல வந்து நம்ம டைம் பிளாக் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போக முடியும் போது அது லைஃப் வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு சார். ஓகேங்களா? எலிமினேட்டிங் டைம் வேஸ்ட். ஓகேங்களா? இந்த எலிமினேட்டிங் டைம் சொன்னா எனக்கு பக்கத்துல இருந்து பயங்கர ஃபயர் வரும். ஏன்னா நிறைய மொபைல் யூஸ் பண்றேன், நிறைய லேப்டாப் யூஸ் பண்றேன், ஸ்கிரீன் டைம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு என்னோட ஒய்ஃப் கிட்டயோ என்னோட கிட்ஸ் கிட்டயோ நான் உபதேசங்கள் நல்லா இருக்கு, நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்டுட்டாங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால நிறைய டைம் வேஸ்டஸ் இருக்கு. அதை ப்ரொடக்டிவா மாத்திக்கிறதுக்கு நாம ட்ரை பண்ணணும். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உண்மை அதுதான். ஸோ எலிமினேட்டிங் டைம் வேஸ்டஸ் அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். டெலிகேஷன். ஓகேங்களா? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதை விட கிறிஸ்பா உலகத்திலேயே வேற எந்த மொழியாலும் எந்த மனிதனாலையும் சொல்ல முடியாது. அதை பண்ணிட்டோம்னா நடுவில் நிற்கிற லீடரா நம்ம மாறிடலாம். அடுத்து டெக்னாலஜி டூல்ஸ். இப்ப ChatGPT யூஸ் பண்ண தெரியாதவங்களால சர்வேவே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இருக்கு சார். ஆமாவா இல்லையா? ஓகேங்களா? இப்ப நான் இது வரைக்கும் ஒரு 20 இருந்து 30 பிசினஸ் பிட்ச் பண்ணியிருக்கிறேன். ஒரு பிட்சுக்கும் அது கொடுக்குற அவுட்புட்டு வேற லெவல்ல இருக்கு சார். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எவ்வளோ ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தாலும் அதை அனலைஸ் பண்ணிட்டு அது கொடுக்குற அவுட்புட்டை பார்த்து சிலாகிக்க வேண்டியதா இருக்கு. தமிழ்ல அழகா சொல்லணும்னா அவ்வளோ அற்புதமா யோசிக்குது. ஒரு 100 மனுஷனோட மூளையை கூட அது வந்து அவுட்புட்டா கொடுக்கும். ஆனா அதுக்கான ப்ராம்ப்ட் எழுத தெரியணும். ஒரு செஷன்ல சொன்னாங்க, இது வரைக்கும் பதில் தெரிஞ்சவெல்லாம் புத்திசாலின்னு சொன்னாங்க, இப்ப கேள்வி கேட்க தெரிஞ்சவன் மட்டும்தான் புத்திசாலி பிகாஸ் ஆஃப் ChatGPT அப்படின்னு சொன்னாங்க. அது 100% ட்ரூ. ஓகேங்களா? தேங்க்யூ மகாலட்சுமி மேம், தேங்க்யூ மகா ப்ரோ, வெங்கட்ராமன் சார், நன்றி. ஸோ டெக்னாலஜி டூல்ஸ் அதை யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இந்த லேடி மாதிரி சந்தோஷமாவேயான உலகத்துல நம்ம ஜாலியாக டிராவல் பண்ணலாம். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஃபைனலா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லைன்னா யாருக்காக சம்பாதிக்கிறோம்? என்ன சொல்றது, முழு தேங்காய் நாய் உருட்டின மாதிரி உருட்டிட்டே இருந்துட்டு லைஃபே முடிஞ்சு போயிடும். அதனால இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அதை பண்ணிட்டோம்னா ரியலி வி ஆர் த வெல்தி மேன் இன் த வேர்ல்டு, ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். நன்றி மகாலட்சுமி மேம். ஸோ அதுக்காக நான் வச்சுட்டு இருக்கிறது என்னன்னா PDCA சைக்கிள். ஓகேங்களா? பிளான் டூ செக் ஆக்ட், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பத்தி டீப்பா நம்ம டைவ் இன் பண்ண போலாமா? இந்த கடல்ல நம்ம மூழ்கலாமா? நேரக்கடல் இதுல மூழ்கலாமா? சூப்பர் சார், வெங்கட்ராமன் சார், நன்றி நன்றி நன்றி. ஏப்பா நிறைய ரெஸ்பான்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பாருங்க. இந்த இமேஜ் எல்லாம் தேடி பிடிச்சி போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவு 80% கவர் பண்ணிட்டோம். இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு செஷன் முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ப்ரையாரிட்டைசேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ ப்ரையாரிட்டைசேஷன் வந்து குரூஷியல் தான்.
ஃபார் எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட். அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடிக்ட் ஆகும். ஒரு ரொம்ப முக்கியமான கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ப்ராக்டிஸ் மீன்ஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த ப்ரையாரிட்டேஷன், அதாவது எவ்ரி நியூ ப்ராக்டிஸ், சூப்பர், தேங்க்யூ. எவ்ரி நியூ ப்ராக்டிஸ் பிகம்ஸ் அ ஹேபிட், தட் ஹேபிட் பிகம்ஸ் அ அடிக்ட் இஃப் இட் இஸ் குட் ஆர் பேட். நல்லா மறுபடியும் சொல்றேன், நல்லா யோசிங்க. எவ்ரி நியூ ப்ராக்டிஸ் பிகம்ஸ் அ ஹேபிட், தட் ஹேபிட் பிகம்ஸ் அ அடிக்ட். அப்போ அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமான்றதுக்கு இங்க எந்த வார்த்தையும் உச்சரிக்கப்படவில்லை. ஓகேங்களா? இஃப் இட் இஸ் குட் ஆர் பேட், எவ்ரி நியூ ப்ராக்டிஸ் பிகம்ஸ் அ ஹேபிட், தட் ஹேபிட் பிகம்ஸ் அ அடிக்ட். அப்போ எந்த பழக்கமா இருந்தாலும் அது உங்களை அடிமைப்படுத்தும். அது நல்ல பழக்கமா இருந்தா அது உயர்த்தும். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேங்களா? அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டம் தான், ப்ரையாரிட்டைசேஷன் கஷ்டம் தான். ஆனா அதை சரியா பண்ணிட்டோம் கஷ்டப்பட்டு அப்படின்னா, அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சார் சொன்ன மாதிரி பிரிச்சுட்டோம்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி மேக்ஸிமைஸ் பண்ணப்படும். அதாவது ப்ரொடக்ஷனை காட்டிலும் ப்ரொடக்டிவிட்டியே சூப்பர், அதை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து சூப்பர், எக்ஸலன்ட் கோட்டுன்னு வெங்கட்ராமன் சார் சொல்லியிருக்காரு. நன்றி சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் அது. இந்த இடத்த வரும்போது அந்த கோட்டை நான் ரீகால் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பிரிச்சுட்டோம்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ரொடக்டிவிட்டியா மாத்தினாலே நமக்கு லாபம் கொட்டும். அதுல ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா லாபத்திலேயே லாபம், அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ண போறோம்னா ஒன்றும் இல்லை சார், பிளான் பண்ணுங்க. எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் டிசைட் பண்ணணும், எதெல்லாம் டெலிகேட் பண்ணணும், எதெல்லாம் டெலிட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுனாலே போதும். ஸோ இந்த 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 டிசிஷன் மேட்ரிக் எல்லாருக்குமே தெரியும். அர்ஜென்ட் எது, நாட் அர்ஜென்ட் எது, இம்பார்ட்டன்ட் எது, நாட் இம்பார்ட்டன்ட் எது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே லெஜெண்டரி லீடர்ஸ், ட்ரெயினர்ஸ். அப்ப இந்த கோர்வையான கலோக்கியலான ஒரு சில வார்த்தைகளும் ஒரு சில கோட்ஸும் தான் நான் வந்து பூ மாதிரி மாலை மாதிரி கோர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எந்த நீடும் தேவையில்லை இங்க நம்ம மக்களுக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்போ டூ இட் நவ். ஓகேங்களா? டிசைட் டைம் டு டூ இட். ஓகேங்களா? ஷெட்யூல் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதெல்லாம் டிசைட் கேட்டகரியில் வரும். இதெல்லாம் ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி சார். ஓகேவா? டெய்லி நான் அயன் பண்றதுக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன்னு வச்சுங்களேன், என்ன அதுல யூஸ் இருக்கு? என்னோட ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பா பாதிக்கப்படும். அது 10 ருபீஸ்ல ஒருத்தர் அழகா அயன் பண்ணி தராருன்னும் போது அவருக்கு பிசினஸ் கொடுங்க சார், டெலிகேட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் எனக்கு சேவ் ஆகும். இந்த மாதிரி இன்னொரு பிபிடியை பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் மிடாஸ் டச்னு சொல்றாங்க. அதாவது ரசவாதம் மாதிரி இருக்கும். ஸோ டெலிகேட், இதெல்லாம் டைம் வேஸ்டர்னு சொல்லிட்டு தெரியுதா, தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து அடுத்த டெக்னிக்கு போறோம். இப்போ ப்ரையாரிட்டைஸ் முடிச்சிட்டோம். ஸோ இது பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏதாச்சும் ஒரு அப்ரூவல் கொடுங்க சார். எஃப்டில வந்திருக்காங்க மேடம் முத்துலட்சுமி மேம், மகா ப்ரோ, கணேசன் சார், தேங்க்யூ. ஆதி, நிறைய இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டார்கெட் இருக்குது. அது ஏற்கனவே பார்த்த மலை கூட சிம்பிளா இருக்குது, இது பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பா இருக்கு. இந்த உச்சிக்கு போனாதான் அந்த ட்ரெஷர் ஹண்ட் கிடைக்குன்றாங்க. அதுக்கு என்ன வழி அப்படின்னா கோல் செட்டிங் தான். ஸோ கோல் செட் பண்ணலன்னா அந்த இடத்துக்கு போகவே முடியாது. ஸோ அந்த கோல் எப்படி இருக்குன்னா கிளியராகவும் அச்சீவபிளாகவும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்ததுனா தான் நம்ம எஃபெக்டிவா டைம் மேனேஜ் பண்ணா மட்டும்தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டிஃபைன் யுவர் அப்ஜெக்டிவ் அண்ட் கிரியேட் எ ரோட் மேப் டு அக்காம்ப்ளிஷ் தெம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டார்கெட் கிளியரா இருக்கணும். அர்ஜுனன் கேட்டா எது தெரியுது, மற்ற எல்லாருக்கிட்டையும் கேட்டா ஏதோ தெரியுது, மரம் தெரியுது அப்படின்னு சொன்னா. ஆனா அர்ஜுனன் மட்டும்தான் அந்த கிளியோட கழுத்து மட்டும் தெரியுது, இல்ல கண்ணு மட்டும் தெரியுதுன்னு சொன்னார். ஸோ இந்த லேடியை அர்ஜுனனா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா அதுதான் கிளியர் கோல் செட்டிங் அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்றேன். ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இது தெளிவா தெரிஞ்சுதுனாதான் நம்மளால இந்த மாதிரி ஒரு போட்ல டிராவல் பண்ணி அக்கறைக்கு சேர முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள், உங்களோட கோலை வந்து ஸ்மார்ட் அப்படின்ற கான்செப்ட்ல கொண்டு வந்தோம். ஓகேங்களா? அது கோல்ஸ், அந்த கோல்ஸாகவும் டார்கெட்ஸாகவும் அதை ஸ்பிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கோல்ஸ்னா என்ன, டார்கெட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். குறிக்கோள்கள், இலக்குகள் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இது ஸ்மார்ட் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட் என்றால் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா, மெஷரபிளா, அச்சீவபிளா, அது ஒரு ரியலிஸ்டிக்கா, டைம் பவுண்டோட இருந்தால் தான் அது ஸ்மார்ட் கோல். அப்போ மெஷரபிள் அப்படின்றது ஸ்பெசிஃபிக், இதுதான் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அதாவது 1 கோடி ரூபாய் வித்தின் 1 இயர்ல நாட் பாசிபிள், வித்தின் 5 இயர்ஸ்ல ஓகே பாசிபிள், அது ஸ்பெசிஃபிக். மெஷரபிள் தான் 1 கோடின்றது அதோட மெஷரபிள். ஓகேவா? 1 இயர்லன்றது பாசிபிள் இல்லை என்னோட பிசினஸ் செனாரியோக்கு, வித்தின் 5 இயர்ஸ்ல பாசிபிள், அப்போ அச்சீவபிள். ரியாலிஸ்டிக் இருக்கு. ஓகேங்களா? தேர்ட் ஒன் டைம் பவுண்டட். ஸோ இஃப் ஐ
கன்க்ளூட் வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ள அப்படின்னு சொன்னாதான் அது ஸ்மார்ட் கோல். 1 கோடி ரூபாய் எப்ப என்னோட லைஃப் முடியறதுக்குள்ள வரவே வராது. 1 கோடியும் வராது, 5 கோடியும் வராது. அப்போ ஸ்மார்ட்டா இருக்கணும் நம்மளோட கோல்ஸ். ஸோ இதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நான் வந்து ஒரே ஒரு வேல்யூ அடிஷன் என்ன சொல்றேன்னா, மெஷரபிள் அப்படின்றதுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு கோட் என்னன்னா, அளக்காத எதையும் வளர்க்க முடியாது அப்படின்ற தமிழ் கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்றதுக்கும் இந்த வார்த்தைக்கும் 100% இன்டர்லிங்க் இருக்குது. ஸோ இஃப் யூ காண்ட் மெஷர் இட், யூ காண்ட் க்ரோ இட், அப்படிதான் சொல்லணும் அந்த டிரான்ஸ்லேஷன். ஸோ அளக்காத எதையும் வளர்க்க முடியாது, அதனால ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்க, போட்டது இவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஸோ ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்டட் கோலா இருக்குதுன்னா நாம தான் சார் பணக்காரங்க. அடுத்து ஸோ டைம் பிளாக்கிங். இந்த டைம் பிளாக்கிங் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த பொமோடோரோ டெக்னிக்கை வந்து நான் என்னோட டாட்டர் கிட்ட சொல்லி புரிய வச்சு கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 பொமோடோரோ டெக்னிக்ஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. 100 பண்ணியிருக்காங்க, பக்கத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஸோ இது வரைக்கும் 100 பொமோடோரோ டெக்னிக் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து இவர் டெஸ்லாவோட ஃபவுண்டர் இருக்கார்ல, அவர் கண்டினியூஸா யூஸ் பண்றாரு அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். 25 மினிட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணணும், 5 மினிட்ஸ் கிராப் எடுத்துக்கணும். இந்த மாதிரி 4 சைக்கிள் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour to 1 hour 15 to 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் இல்லை, ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக 100 பொமோடோரோ டெக்னிக் என்னோட டாக்டர் பண்ணியிருக்கிறாங்க. வி ஹாவ் த ப்ரூஃப் இன் அவர் ஹேண்ட். ஓகேங்களா? அதனால இட்ஸ் எ சக்ஸஸ்ஃபுல் மாடல், ப்ளீஸ் இம்ப்ளிமெண்ட் இட். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு பிங் பண்ணுங்க பர்சனலாக. ஒரு 1 hour அதை பற்றியே பேசலாம், ஒன்லி பொமோடோரோ டெக்னிக் பற்றி. ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து என்னன்னா, ஈட் தட் ஃப்ராக் ஃபர்ஸ்ட். சார் ஒரு சூப்பரான இலை போட்டிருக்குது, அதில் கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான டிஷ்ஷஸ் இருக்கு. அதில் சென்டரில் எடுத்து வந்து சூப்பராக பொரிச்ச, அதுவும் இன்னைக்கு ரம்ஜான் மாதிரி அப்படியே டெலிஷியஸாக எடுத்து வந்து ஃப்ராகை வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் அதை முதல்ல சாப்பிடுவீங்களா? மகாபுரோ சிரிக்கிறாரு. சாப்பிட்ட பிரியாணிலாம் வெளியில் வந்துடும் பொழுது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே எல்லாத்தையும் சாப்பிட்டு லாஸ்ட்டாக சாப்பிடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா மேபி வாமிட் பண்ணிடலாம். சாப்பிட்டதெல்லாம் வெளியில் வந்துடும், யாருக்குமே எந்த யூஸும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது என்ன டேஸ்ட் இருக்குன்னு நமக்கு கூட தெரியல, கற்பனை கூட பண்ண முடியல. ஆனால் ஒரு ஃபுட்டு சாப்பிடும் போதும் நமக்கு வந்து அடுத்து தவளையை சாப்பிடணுமே அப்படின்ற கஷ்டமும் பயமும் தான் மனசில் இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க பிரைன் ட்ரேசி, ஹீட் தட் ஃப்ராக் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுரு, வந்ததுன்னா போய் வாமிட் கூட எடுத்துரு. இதுக்கு வந்து ஜப்பானீஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போய் பர்பஸா வாமிட் எடுத்துருவாங்களாம், மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சில அடிக்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி முதல்ல நீங்க ஃப்ராக் சாப்பிடுங்க யோசிக்கிறார் மகா சார். ஸோ இருக்காங்க சார் அது மாதிரி, நான் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறேன். அப்போ ஹீட் தட் சுயசிற்பி சார் சிரிக்கிறேன். ஹீட் தட் ஃப்ராக் ஃபர்ஸ்ட். நான் என்ன பண்ணுவேன்,
ஆகும். ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அந்த மாதிரி மக்கள். ஸோ லேக் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் அது என்னன்னு தெரியும். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஃபெயிலியர் வந்து ரொம்ப அற்புதமான சமாச்சாரம். அது ஆக ஆக தான் நம்ம வந்து பட்டை தீட்டப்படுவோம். வைரம் மாதிரி, கோல்டு மாதிரி ஆர்னமெண்ட் ஆகும். அதனால ஃபெயில் ஃபாஸ்ட், நாட் லிவிங் யுவர் லைஃப். எல்லாம் இருக்கு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை, அட்டர் வேஸ்ட். ஸோ டைம் வேஸ்டர் 10. அதை நம்ம பண்ணிக்கிட்டோம்னா இது என்னன்னா, இந்த கடிகாரத்தை நாமளே சுற்றி எடுத்து நம்மளோட டைமை உடச்சிக்கிற மாதிரி. இதுக்கு இதுதான் ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி நான் ஆட் பண்ணேன். இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் என்னோட ட்ரைனிங் செஷன்ல கிடைச்சது. இதை ஒருத்தர் ஃபீட்பேக்ல சொல்லி காமிச்சாரு. ஹாப்பி டு ஷேர் வித் யூ. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து சார் டெடிகேஷன். நான் திருக்குறள்ல சொல்லிட்டேன், வேற எதுவுமே இது பண்ண முடியாது. அதாவது இஃப் யூ ஃபெயில் டு பிளான், அது வந்து பிளான் டு ஃபெயில்ன்ற மாதிரி ஒரு சூப்பரான கோட் சொல்லுவாங்க. நீங்க வந்து பிளான் பண்றதுக்கு ஃபெயில் ஆனீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்காக பிளான் பண்ணதான் ஆயிடும் அப்படின்றது அந்த கோட். அப்ப இந்த மேப்பை வச்சு, இந்த ஸ்கிரிப்டை வச்சு, இந்த டிராயிங்கை வச்சு அவர் ஒர்க்கை டெலிகேட் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து ஃப்ரீயா இருக்கலாம், அடுத்த ஒர்க்கை பார்க்க போயிடலாம். ஸோ அப்போ டெலிகேஷன் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத திருவள்ளுவர் அழகா 7 வார்த்தையில சொல்லிட்டார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதுதான் டெலிகேஷன். அதை கரெக்டா பண்ணிட்டோம்னா செய்யலாம். ஓகேங்களா? ரிப்பீட்டட் ஒர்க் எல்லாம் டெலிகேட் பண்ணிடணும். மோனோபோலியா நம்ம மட்டும் மண்டக்குள்ள வச்சுட்டு இருக்கிற சில வேலைகளை மட்டும் தான் நாம பண்ணணும். ஓகேங்களா? நன்றி. ஸோ இது அந்த சேலை துவைத்ததும் நான், இந்த படத்துல இது வரும், அந்த இது துவைத்ததும் நானேன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க இந்த ஆக்டர். அப்ப 2 டீ கடைக்காரங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்காக பயந்துட்டு அவரே டீ ஆத்துறாரு, அவரே கல்லாப்பட்டிக்கு போறாரு, அவரே டீ ஆத்துறாரு, அவரே கல்லாப்பட்டிக்கு போறாரு. ஆனா கல்லாப்பட்டியில மட்டும் உட்காந்து மீதி இருக்கிற நேரத்தை எல்லாத்தையும் ஃபியூச்சர் பிசினஸுக்காக யோசிச்சவர் வித்தின் 2 to 3 இயர்ஸ்ல செகண்ட் பிரான்ச் போட்டார். டீ டைம்ஸ் மாதிரி, காஃபி அண்ட் ரீசார்ஜ் மாதிரி. ஆனா டீ ஆத்திட்டு இருந்த ஒரு 10,000 ரூபாய் 10 வருஷமா சேவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவரோட டர்ன் ஓவரே இப்போ டோட்டலா 20,000 தான். பர் மந்த்துக்கு 10,000 தான் அவருக்கு லாபம். அழகா அதிலேயே ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா செகண்ட் பர்சன் ஒர்க்குக்கு டெலிகேட் பண்ணவர் செகண்ட் பிரான்ச்சை போட்டு அதுக்கு ஒரு மேனேஜர் வச்சுட்டாரு. ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் அவர் ஏர்ன் பண்ணார். இதுதான் வந்து டெலிகேஷனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ டெலிகேட் யுவர் ஜாப். அதுக்கு அடுத்தது, ஸோ இதை நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெலிகேஷனுக்கு இந்த டீ கடை மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்குன்னு நான் நம்புறேன். நன்றி குமார் சார். டெக்னாலஜி சார், சேட் ஜிபிடின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையிலிருந்து இந்த செஷன் அட்டன் பண்றோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 பீப்புள்ஸ் நம்மளோட செஷன்லையும் இருக்கிறாங்க. 20+ நான் எனக்கு காட்டுது. இந்த 20 பேரையும் ஒன்னா கேதர் பண்ணணும்னா அதுல எவ்வளவு மணி இன்வால்வ் ஆகுது, எவ்வளவு டைம் இன்வால்வ் ஆகுது, எவ்வளவு டிராவலிங் இன்வால்வ் ஆகுது. அருணகிரி சார் கல்கத்தால இருந்து அட்டன் பண்றாரு. ரமேஷ் சார் வந்து நெய்வேலியில இருந்து அட்டன் பண்றாரு. எங்க சுயசிற்பி சார் எங்க இருக்கிறாரு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா ஏதோ ஒரு காலேஜுக்குள்ள இருக்கிறாரு. ஓகேங்களா? நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா நாளைக்கு கூட சில செஷன்ஸ் எடுத்து சில பசங்களோட போட்டோ போடுவார். ஓகேங்களா? மகாலட்சுமி மேம் செய்கிறாங்க. ஸோ அதனால அவங்க அங்கங்க இருந்து அட்டன் பண்ண முடியுதுன்னா டெக்னாலஜி 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 அது வந்து நமக்கு நிறைய டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். அது நம்மள பணக்காரங்களா மாற்றும். ஸோ யூஸ் தீஸ் டூல்ஸ். இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு. இது சும்மா சாம்பிள் தான். மெயின் கோர்ஸ் எடுத்தோன்னா அதுக்கு ஒரு பெரிய புத்தகம் போடலாம். ஸோ யூஸ் அண்ட் யூட்டிலைஸ் டெக்னாலஜி டூல்ஸ். ஃபைனலா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இது வரைக்கும் பார்த்தது 6 டெக்னிக்ஸு. அந்த 6 டெக்னிக்கையும் ஒரு பீரியடிக்கலான டைமிங்ல எடுத்து எடுத்து வேலிடேட் பண்ணுங்க. கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாலன் சார் ஆரம்பிக்கும் போது அழகா சொன்னாரு, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வீடு கட்டினேன் சார், அப்ப எனக்கு 2 லட்சம் ரூபாய் படிக்கட்டு கட்டுறதுக்கு செலவாகுது. ஆனா ஸ்லோப்பு மட்டும் கட்டி விட்டுட்டு கம்பி ஒன்று போட்டுட்டா 1 லட்சம் ரூபாய் தான் ஆகுது சார். புத்திசாலித்தனமா யோசிச்சு நான் வந்து கம்பி மட்டும் வச்சுட்டேன், ஸ்டெப்ஸ் போடல. ஸோ நல்லா இருக்கிற 4 மாசம் அழகா ஏறினேன். வடிவேலு துண்டை சுத்திட்டு சர்றன்னு இறங்கி வர பாருங்க, அந்த மாதிரிலாம் நான் இறங்கி வந்தேன். ஒரு நாள் உடம்பு சரியில்லாத இருக்கும்போது வழுக்கி விழுந்தேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கு செலவு. ஓகேங்களா? இந்த கதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஸ்டெப்ஸால தான் பிரச்சனை. 1 லட்ச ரூபாய் சேவ் பண்ணேன், ஆனா 2 லட்ச ரூபாய் செலவு. இதுல என்ன சார் கண்டினியூஸ், இதுல என்ன கண்டினியூவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது வந்து வித்தவுட் ஸ்டாக்னன்ட். அதாவது படிக்கட்டுல ஏறுவோம், நிற்போம், ஸ்டாண்ட் பண்ணுவோம், அடுத்த படி ஏறுவோம், மறுபடியும் ஏறுவோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, நோக்கியாவோட மொபைல் வெர்ஷன்ஸை சொல்லுவாங்க. நார்மல் மாடல் ஒன்று வந்தது, செங்கல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 1100 வந்தது, 1108 வந்தது. மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி எடுத்துட்டு போனாங்க. அவங்க எங்க ஃபெயிலியர் ஆனாங்கன்னா ஆண்ட்ராய்டில் தான் ஃபெயிலியர் ஆனாங்க. அது வரைக்கும் பார்த்தோன்னா
கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நோக்கியா தான் பெஞ்ச் மார்க்காக இருந்தது. ஸோ ஸ்டெப்ஸில் கட்டாமல் நான் 1 லட்ச ரூபா சேவ் பண்ணிட்டேன். 6 மாசத்துல மேல இருந்து கீழே வந்து கை காலெல்லாம் உடச்சிக்கிட்டு ஓகேங்களா 2 லட்ச ரூபா செலவு பண்ணேன். அப்போ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்டிங்ல என்ன சூப்பர்ன்ற மாதிரி இருக்கும். படிக்கட்டு கட்டாத்து 1 லட்ச ரூபாய் சேவ் பண்ணோம். ஆனா 6 வருஷத்துலயோ 6 மாசத்துலயோ 6 நாள்லயோ மேல இருந்து கீழே விழுந்தோம் அப்படின்னு ஷார்ட் ஃபால்னு சொல்றாங்க இதை. அப்ப படிக்கட்டு ஏறும்போது விட மாட்டோமா? விழுவோம். ஒரு படிக்கட்டு தான் கீழே விழுவோம். அட்லீஸ்ட் ஒரு 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 பொசிஷன் தான் வரும். ஆனா ஸ்டெப்ஸ் இல்லாத ஸ்லோப்பை யோசிச்சு பாருங்க, உருண்டுகிட்டே வரும் லாஸ்ட் வரைக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய அடிபடும். இதுதான் பிசினஸுக்கு அப்ளிகபிள், இதுதான் வந்து மற்ற எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ அப்போ எம்ப்ராஸ் த மைண்ட் செட் ஆஃப் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்றேன். அந்த இடத்த நான் கண்டினியூவல்னு போடுறேன். ஓகே, இன் டைம் மேனேஜ்மெண்ட்ல மட்டும்தான் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டினியூவலா மாற்ற முடியும். ரெகுலர்லி அக்சஸ் அண்ட் ரிஃபைன் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் டு அடாப்ட் டு சேஞ்ச் டிமாண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த கண்டினியூஸ்லேருந்து கண்டினியூவலுக்கு போயிட்டோம்னா சக்ஸஸ் அப்படின்றது வந்து சொடக்கு போகிற நேரத்தில் வந்துடும். ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரிடே சூப்பரான கோட் சார். எமிக்யூ சொன்னது, எமில் கியூ சொன்னது, இன் எவ்ரிடே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். இதை வந்து ஆத்மார்த்தமா சொல்லி பாருங்களேன். இன் எவ்ரிடே எல்லா நாளும், இன் எவ்ரி வே எல்லா வழிகள்லையும் ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இதை விட திருக்குறள் மாதிரி இதை விட பெட்டர் கோஸ்ட் பெஸ்ட் கோட் வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இன் எவ்ரிடே இன் எவ்ரி வே ஐ எம் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். அந்த பெட்டரை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கன்க்ளூஷனுக்கு வர போகிறோம். ஸோ எல்லாருமே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்களா? சாப்பிட போயிட்டீங்களா? நான் மட்டும் பேசிட்டு இருக்கிறேன், யார் பெத்த புள்ளியோ தனியாக பேசிட்டு இருக்குதுன்ற மாதிரி இருக்கா? நன்றி 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 சார். தேங்க்யூ 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 சார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு வந்துட்டோம். மாரிமுத்து சார் கையை உயர்த்திருக்கிறார் சார். ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் சார். சார் ரமேஷ் சார் சிரிக்கிறார். தேங்க்யூ சார். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல எதுவும் போட்டோ போட காணும். என்னன்னா இந்த ஒர்க்கையும் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணா இது வரைக்கும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண எல்லாத்தையுமே நம்ம டெமாலிஷ் பண்ணிடுவோம். இந்த 1 லட்ச ரூபா சேவ் பண்ணி 2 லட்ச ரூபா செலவான மாதிரி. ஸோ நான் ஒரு ரீசெண்ட் கிளைண்ட் மீட்டிங்க்கு போயிருந்தேன். அவங்க வந்து பிஸ்னஸுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கூட சில பல ஆயிரங்களோ லட்சங்களோ தான் சம்பாதிச்சிருப்போம். ஆனால் அவங்க செம்ம சூப்பரான இன்புட் சொன்னாங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபேமிலின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்னன்னோ சொன்னேன், எதுவுமே இல்லை. ஃபேமிலியோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ ஈக்குவல் டு ஹாப்பினஸ். ஓகேங்களா? அவங்க நல்லவங்களா இருந்தாலும் ஹாப்பினஸ் தான், கெட்டவங்களா இருந்தாலும் ஹாப்பினஸ் தான், உங்களுக்கு ஃபேவர் பண்ணியிருந்தாலும் ஹாப்பினஸ் தான், அன்ஃபேவர் பண்ணியிருந்தாலும் ஹாப்பினஸ் தான் சொன்னாங்க. ஸோ அது வந்து என்னோட லைஃப் லாங் ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தோணுச்சு. ட்ரெஷர் பாக்ஸ், அது ஒரு புதையல் பெட்டி மாதிரி இருக்கு. அப்போ என்னை வந்து அன்பே சிவம் படத்துல கமல் கடைசியா சொல்லுவார் பாருங்க, அது மாதிரி ஃபேமிலி மெம்பரோ மற்றவங்களோ வெட்டவே வந்தாங்கன்னா கூட ஓகே, எப்போ போறோம், இன்னைக்கு தான் முடிவாயிடுச்சு போல, ஓகே ஹாப்பிலி ஐ எம் ரெடி டு அக்செப்ட் திஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டோம்னா அந்த இடத்துல கூட மிச்சமாகுது. உன்னை கொல்லணும்னு தான் வந்தேன், ஆனா என்னையும் கடவுள் நீ சொல்லிட்டு நோ பண்ணிட்டேன், நீ போயிடு, கண்ணில் படாத அப்படின்னு சொல்லுவாரு. அவரும் ஒரு டைரக்டர். ஓகேங்களா? ஸோ அந்த கமல் டு அந்த டைரக்டரோட அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். அன்பே சிவம் அப்படின்ற படத்தோட எசன்ஸே அந்த லாஸ்ட் சீன்ல தான் இருக்குன்னு நான் சொல்றேன். அதுதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு நான் சொல்றேன். ஸோ நான் ரீசெண்டா என்னோட கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து இன்கம் பண்ணல, ஆனா வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை கத்துட்டு வந்தேன். ஹாப்பினஸ் ஈக்குவல் டு ஃபேமிலி, ஹாப்பினஸ் ஈக்குவல் டு ஒன்லி சந்தோஷம். அப்ப நாம எந்த விதத்துல அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க ஆரம்பிக்கிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இதுக்கும் நான் யாரை வந்து ரோல் மாடலா வச்சிருக்கேன்னா எங்களோட ரமேஷ் சார் தான் ரோல் மாடலா வச்சுட்டு இருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் மாசத்துக்கு ஒரு முறை அவங்க பையனை வந்து பார்க்காம இருக்க மாட்டார். 3 மாசத்துக்கு ஒரு முறை ஹைதராபாத் போகாம இருக்க மாட்டார். ஸோ அவரோட ரொட்டீன்ல, அவரோட கேலண்டர்ல 27 காலண்டர் கூட ஃபில் ஆயிருக்கும் அந்த டேட்லாம். ஸோ ஐ ஹாவ் என்ன சொல்றது ட்ராக் ரெக்கார்ட். அவரோட கேலண்டரோட போட்டோ தான் என்கிட்ட இல்லை, ஆனால் நிறைய முறை சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து மிகைப்படுத்துறதா இல்லை, சிலாகிக்கிறது. ஒருத்தர் இது மாதிரி கான்டெம்பரரி லைஃப்ல சம காலத்துல ஒரு மனிதன் இருக்கிறாருன்றத அக்னாலேஜ் பண்றது. அதுவும் ஒருத்தர் இருக்கும்போது, அதாவது சபையில் புகழ்ந்து தனிமையில் கண்டிக்கணும், அவர் தான் சிறந்த நண்பன் அப்படின்றாங்க. ஸோ நான் சபையில புகழறேன் அவரை, தனிமையில அவர்கிட்ட இருந்து நான் கண்டிப்புகளை வாங்கிக்கிறேன். சார் இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்ன சொல்றது, மோதிரத்தை திருப்பி வச்சு கூட எனக்கு கொட்டுங்க, ரத்தம் வந்தா கூட பரவாயில்ல, அப்படியாச்சும் உருப்பட நான் பார்க்கலாம் அப்படின்னு அளவுக்கு ரொம்ப உரிமையான இன்ட்ராக்ஷன் அவர் கூட போயிட்டு இருக்குது. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றதுக்கும்
டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆப்டான ஒரு பர்சன் அப்படின்னா நான் ரமேஷ் சாரை சொல்லுவேன். ஸோ கன்க்ளூஷன் என்னதான்ப்பா சொல்ல வர நீ 8:30 மேலே ஆயிடுச்சாப்பா, எப்போப்பா ஃபீட்பேக் ஓப்பன் பண்ண போற அப்படின்னா இப்போதான் பண்ண போறோம். ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, அதுதான் கன்க்ளூஷன். கோல் செட் பண்ணுங்க, அதுதான் கன்க்ளூஷன். டைம் பிளாக் பண்ணுங்க, அதுதான் கன்க்ளூஷன். எலிமினேட் பண்ணுங்க டைம் வேஸ்டர்ஸை, டெலிகேட் பண்ணிடுங்க. டெக்னாலஜி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த 6த்தையும் பண்ணிட்டு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஒர்க் லைஃப் பேலன்ஸை கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம், நீங்க தான் பணக்காரங்க. ஓகேங்களா? நாம தான் பணக்காரங்க. ஸோ என்ன சொல்றது, நீ நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் ஒட்டுன்னு சொல்றாங்கல்ல பிரகலாதன் சார், நன்றி. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு போத் ஆஃப் அஸ். நம்ம எல்லாருக்கும் நம்ம வந்து கங்க்ராச் பண்ணிக்கலாம். ஸோ டைம் மாஸ்டரிங் பண்ணிட்டோம்னா, அந்த ஜேர்னியை டிராவல் பண்ணி தெரிஞ்சுட்டோம்னா, by applying these techniques you can achieve greater efficiency, productivity and better work life balance. Take charge of your time and unlock your full potential to get rich. All the very best to all. ஸோ 3 பேர் கை வைத்திருக்கிறாங்க. ஸோ இந்த வளமாகும் ரகசியங்களோட அடுத்தடுத்த செஷன்லாம் இப்படி தான் போச்சு. ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட இது பண்ணிக்கிறது. இது மாதிரி ஒரு ஃபீட்பேக் ஃபார்மை யூஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட நிறைய அப்ரிசியேஷனை நாங்கள் வாங்கணும். ஸோ இதுதான் ஜேசி விவேக் ராஜா. தேங்க்ஸ் டு ஜேசி. இது என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஸோ HNF-க்கும் ஏசிசி கம்பெனிக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்க தான் இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஸோ பார்ட் 3க்கு வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். இந்த செஷன் தான் நான் எடுத்திருந்தேன். இந்த பர்சன் கட்டி கரும்போட ஓனர் தான் அன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாரு. இப்போ வரைக்கும் என்னோட செஷனை பார்த்துட்டு அவர் மிகப்பெரிய நண்பராக இருக்கிறார் எனக்கு. ஸோ ஹாப்பி டு ஷேர் வித் யூ ஆல். இது வந்து எந்த வருஷம் நடந்தது அப்படின்ற டேட் இதில் இருக்கும் பாருங்க. 23/6/2024 எடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்த செஷனு இன்னைக்கு உங்களுக்காக நான் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ரீகேப் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த wonderful opportunity. This floor is officially handed